ரைட் பை. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஒன் ஷாட் லெக்சரில் நம்ம இருக்கோம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக மாடர்ன் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு 3 லெசன் தான் ஞாபகம் வரும். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையா பை? ஒரே நிமிஷம் பஸ் ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோ. ராஜேஸ்வரி குட் ஈவினிங் மே. Good evening, sir. ஓகே ரைட் பை. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஓகே. ஒரு நியூக்ளியஸ் ஆட்டம் பற்றி நேற்று ஃபுல்லாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக பேச போகிறது நியூக்ளியஸ். த ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி ஆட்டம் இஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் இன் அ சிங்கிள் பாயிண்ட். அதுக்கு பேர் நியூக்ளியஸ்னு உங்களுக்கு தெரியும். நியூக்ளியஸில் புரோட்டான்னு ஒருத்தன் இருப்பான், நியூட்ரான்னு ஒருத்தன் இருப்பான். கரெக்ட் தானே? புரோட்டான் 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 அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரான் நியூட்ரானுக்கு உனக்கு நல்லாவே தெரியும். என் ஃபார் நெகட்டிவ்லாம் நினைச்சுக்காத. நியூட்ரான் இங்க இருந்து நோ சார்ஜ்னு கத்துக்கணும். ஸோ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொன்னீங்களே சார், அதோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும். பிளஸ்ல இருந்ததுன்னா புரோட்டானோட சார்ஜ், மைனஸ்ல இருந்ததுன்னா எலக்ட்ரானோட சார்ஜ். ரெண்டுத்தோட வேல்யூவும் ஒண்ணுதானோ உனக்கு புரியணும். ஸோ புரோட்டான் நியூட்ரான் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியான்ஸ். சவுண்ட் கம்மி வை. புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியான்ஸ். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியஸ் உங்க வீடு, நியூக்ளியஸ் நீ வாழக்கூடிய வீடு. புரோட்டானும் நியூட்ரானும் நீயும் உங்க அண்ணனும், இல்லை நீயும் உன் தம்பியும் உன் தங்கச்சியும் யாரோ ஒருத்தவங்க, ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளார நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. ஒரு ஆள் புரோட்டான், ஒரு ஆள் வந்து நியூட்ரான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் பசங்க, அதனால நியூக்ளியான்ஸ். நியூக்ளியஸ் வீடு, நியூக்ளியான்ஸ் அதுல இருக்கிற ரெண்டு ஆட்கள். ரைட்டா? புரோட்டான் இட் ஹாஸ் a பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நோ சார்ஜ்னு கத்துக்கணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. ஒரு நியூக்ளியஸை நம்ம எப்படி எழுதணும்? Z போட்டு இங்க X போட்டு இங்க A போட்டுக்கணும். இப்படிதான் ஒரு நியூக்ளியஸை ஜென்ரலா எழுதணும். சார் புரியல. 2He4 ஹீலியம் நியூக்ளியஸ், டியூட்ரான் 1H2, 1H3, 6C12, 7N14, 8O16. ஒரு நியூக்ளியஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ZXA. இந்த எக்ஸ்ன்றது யாருன்னு உனக்கு தெரியும், அந்த எலமெண்ட். ரைட்டா? இப்போ இந்த ZAன்றது யாருன்னு புரிஞ்சுக்கணும். சரி, இசட்னா அட்டாமிக் நம்பர்னு ஜென்ரலா சொல்லணும். அட்டாமிக் நம்பர் இல்லைன்னா அதோட இன்னொரு பேரு புரோட்டான் நம்பர் இல்லைன்னா எலக்ட்ரான் நம்பர். ஏன்னா புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒன்னாதான் இருக்கும். அட்டாமிக் நம்பர், புரோட்டான் நம்பர், எலக்ட்ரான் நம்பர் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ரைட்டா? ஏக்கு என்னப்பா பேரு? மாஸ் நம்பர்னு ஒன்று சொல்லு. அப்படி இல்லைன்னா ஏவோட பேரு நியூக்ளியான் நம்பர்னா என்ன அர்த்தம் உனக்கு புரியும். எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை நியூட்ரான் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியான். ரைட்டா? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது நியூக்ளியான்ஸ். நியூக்ளியஸ் வேற, நியூக்ளியான்ஸ் வேற. ஏன்றது நியூக்ளியான் நம்பர். கத்துக்கிட்டீங்களா? இப்போ இங்க பாரு, ஒன்றும் இல்லை, இந்த இன்ட்ரோ வரைக்கும் தான், அப்புறம் ஃபாஸ்டா ஓடி போயிடலாம். என்ன யாருங்க சார்? என்னன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்ப n வேணும்னா ஏல இருந்து Z மைனஸ் பண்ணணும். இப்பதான் சொன்னேன், நியூக்ளியான் நம்பர் வேணும்னா புரோட்டான் நம்பர் பிளஸ் நியூட்ரான் நம்பர். இந்த ஏன்றது என்ன சொல்லி கொடுத்தேன்? நியூக்ளியான் நம்பர் இல்லைன்னா மாஸ் நம்பர். உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அதான் ஏ. இசட் எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு ஒரு சேர சொல்றது. 10 புரோட்டான் இருந்தா 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு சொல்றது நியூட்ரான் நம்பர். அப்ப எனக்கு நியூட்ரான் நம்பர் வேணும்னா மாஸ் நம்பர்ல இருந்து புரோட்டான் நம்பரை நான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ண கத்துக்கணும். ரைட்டா? ஒரு எக்ஸாம்பிள் போட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். 6C12ன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா 17 chlorine 35. இது பார்த்தா எல்லாம் 6 இருக்கும், அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. கேட்டா எத்தனை புரோட்டான் இருக்கு? சார் 17 புரோட்டான் இருக்கு.
எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 17 எலக்ட்ரான் இருக்கு. டோட்டல் நியூக்ளியார் நம்பர் எவ்வளோ? 35. அப்ப நியூட்ரான் மட்டும் எவ்வளோ இருக்கு? தோ சொல்றேன் சார். A மைனஸ் Z. 35 இருந்து 17 போயிடுச்சுன்னா 18. எங்க வீட்ல 18 நியூட்ரானும் 17 புரோட்டானும் மொத்தம் நாங்க 35 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். குளோரினோட சொந்த வீட்ல 17 புரோட்டானும் 18 நியூட்ரானும் சேர்ந்து 35 பேர் ஒன்னா ஒத்துமையா அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப இந்த விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். நியூக்ளியர் நம்பர்னா யாரையோ போய் தேடாத. ஏதான் நியூக்ளியர் நம்பர், அதுதான் மாஸ் நம்பர்னு பிசிக்ஸ்ல சொல்ல போறோம். Z கிட்ட இருக்கிறது how many protons contained in it, இல்லனா how many electrons contained in it. 35ல 17 மைனஸ் பண்ணீங்கன்னா எத்தனை நியூட்ரான் இருக்குன்றதை கத்துக்கலாம். ரைட்டா? ஒரு நியூக்ளியஸ் எப்படி சொல்லணும், புரோட்டான் நம்பர், நியூட்ரான் நம்பர், மாஸ் நம்பர், இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ சார் நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் முழுக்க நியூக்ளியஸை பற்றி தான் படிக்க போகிறோம் இல்லையா? அப்போ நியூக்ளியஸை பற்றி படிக்க போகிறதுனால அதில் இருக்கிறவங்கள மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரோட்டானை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுங்க சார். மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 into 10 power minus 27 கிலோகிராம். தாராளமாக கொஷின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. ஒருவேளை கொடுக்கலனாலும் இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியணும். மாஸ் ஆஃப் நியூட்ரான் கிட்டத்தட்ட 1.67, இந்த 2க்கு பதிலா 4 into 10 power minus 27 கிலோகிராம். ரெண்டு பேரோட வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கே சார். 1.67 1.67. அதனால மாஸ் ஆஃப் புரோட்டான் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான், நியர்லி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் பாரியான்ஸ். ரெண்டு பேரும் கொஞ்சம் கனமா இருப்பாங்க. லெப்டான் குரூப் தெரியும் உனக்கு, எலக்ட்ரான் இருக்கிறது தான் லெப்டான் குரூப். அதுக்கப்புறம் ஹைப்ரான் குரூப், பாரியான் குரூப். ரைட்டா? ரொம்ப டீட்டெயில்டா உள்ள போக தேவையில்ல. புரோட்டானும் நியூட்ரானும் பாரியான் குரூப். இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் வெயிட்டா இருக்கிற ஆட்கள்லாம் இந்த பாரியான் குரூப்ல இருப்பாங்க. அதுல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். 1.672 10 power minus 27 10 power minus 27. ரைட்டா? ஓகே. அடுத்தது கொஞ்சம் எலக்ட்ரான் பத்தி பேசுங்க சார். ஏன் எலக்ட்ரானை பத்தி பேசணும்? நியூக்ளியஸ், புரோட்டானும் நியூட்ரானும் இங்க வாழ்ந்துட்டு இருந்தா நேற்று ரூதர்ஃபோர்ட் பண்ண பிரச்சனை தான். எலக்ட்ரானு ரிவால்வ் அரவுண்ட் என்ன சர்க்குலர் பாத். எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்ல சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப எலக்ட்ரானை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாமா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் உங்க எல்லாருக்கும் தெரியும் 9.1 into 10 power minus 31 கிலோகிராம். இருக்கிறதுலே ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும், லெப்டான் குரூப்ல இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா புரோட்டானோட மாஸ் 1.672 into 10 power minus 27, நியூட்ரானோட மாஸ் 1.674 into 10 power minus 27. ஒரு சூப்பரான விஷயம் பாரு. மாஸ் ஆஃப் புரோட்டானு 1836 மடங்கு எலக்ட்ரான் மாஸை விட அதிகம். இப்போ ஒரு பேச்சுக்கு எலக்ட்ரான் உன் கையில ஒரு 1 கிராம் எலக்ட்ரான் கொடுத்துட்டு அதே புரோட்டானுக்கு ஈக்குவல் பண்ணா 1836 எலக்ட்ரான் சேர்ந்தாதான் ஒரு புரோட்டானை பேலன்ஸ் பண்ண முடியும் மாஸ்ல. கரெக்டா? ஒரு இப்போ நிறைய இந்த எடை போறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கோயில்கள் எல்லாம் இந்த வெயிட்டுக்கு வெயிட்டு காசு கொடுக்கறது அந்த மாதிரி. ஒரு பக்கம் ஒரு புரோட்டான் மட்டும் உட்காந்துருக்கு, இன்னொரு பக்கம் எலக்ட்ரானை உட்கார வைக்கிறீங்கன்னா 1836 எலக்ட்ரானை உட்கார வச்சீங்கன்னா தான் இந்த தராசு பேலன்ஸ் ஆகும். மாஸ் ஆஃப் புரோட்டானும் 1836 மடங்கு 1836 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்படியே நியூட்ரானை சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் அதிகம் 1840 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கற்றுக்கிட்டீங்களா? ரெண்டு பேரும் ரொம்ப ஹெவியாக இருப்பாங்க. எலக்ட்ரான் மாஸை தான் எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் மாஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்? ஸோ அப்படியே ப்ராப்ளம் எல்லாரும் போயிடுமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியஸ் பேச போகிறேன், அதில் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பேச போகிறேன். ஒரு 2-3 மாடல் இருக்கு, பிரமாதமான மாடல் கண்டிப்பாக கேட்கக்கூடிய சம் இது எல்லாமே. ரைட்டா? சஞ்சய் குட் ஈவினிங். சஞ்சய் கேக்குதா? குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ ஆஃப்ரீன்ல இருந்து விஸ்ருதி வரைக்கும் எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டல, அப்படியே கடகடன்னு கிளாஸ் கவனிங்க. ரைட். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கொஷின் நம்பர் 1 அப்படியே ப்ராப்ளம் மாதிரியே கற்றுக் கொடுத்துறேன். பக்கத்தில் சும்மா ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், ரஃப் நோட் இல்லை ரஃப் பேப்பர். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும் தானே. நியூக்ளியஸ் அப்படின்னாலே அது ஸ்பியர் தான், கண்டிப்பாக அதுக்கு ரேடியஸ் ஆர் தான்.
உன் விருப்பம். கேபிட்டல் ஆர் போட்டாலும் ஓகே தான், ஸ்மால் ஆர் போட்டாலும் ஓகே தான். நேத்து ஆர் நாட்னு ஒரு விஷயம் ஆட்டம்ல கத்துக் கொடுத்தேன். இதுக்கு பேர் சொல்லுங்க டக்குன்னு. அட்டாமிக் பிசிக்ஸ்ல ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல்ல ஆர் நாட்னு ஒன்னு சொன்னேன். என்னது இது? வாயை தர. அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். மத்தவங்க சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காது. டக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம ஓடிட்டே இருக்கலாம். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். யார் வேணாலும் மைக் ஆன் பண்ணி டக்குன்னு சொல்லு. இதோட வேல்யூ நேத்து சொல்ல மறந்துட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. 1.3 ஃபெர்மி. சில புக்ல 1.2 ஃபெர்மி. ஆனா நீ பயப்பட தேவையில்ல. உங்க கொஷின்ல ஆர் நாட்டை நீங்க 1.3 யூஸ் பண்ணணுமா 1.2 யூஸ் பண்ணணுமான்னு அவங்க சொல்லிடுவாங்க. ரைட்டா? இப்போ இந்த ரேடியஸ் எனக்கு வேணும்னா ப்ரொபோர்ஷனல் டு a பவர் 1/3. திரும்ப நல்லா கவனிச்சு சொல்லுங்க. எனக்கு ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வேணும்னா மாஸ் நம்பரை ஹோல் பவர் 1/3 பண்ணா எனக்கு ரேடியஸ் கிடைச்சிரும். இப்போ வந்து இது ஒரு அலுமினியம் நியூக்ளியஸ். அப்போ அலுமினியம் 27 இல்ல, மாஸ் நம்பர் 27. அலுமினியத்தோட மாஸ் நம்பர் 27. என் கேள்வி என்னன்னா அலுமினியம் நியூக்ளியஸோட ரேடியஸ் எனக்கு வேணும். கரெக்டா? இப்போ இதுக்கு ஒழுங்கா ஃபார்முலா சொல்லுங்க சார். R equal to R naught a power 1/3. எல்லாரும் இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா படிங்க. உன் கையில ஒரு கோலி குண்டு மாதிரி ஒரு ஸ்பியர், ஒரு நியூக்ளியஸ் நான் கொடுத்துட்டேன். இதோட ரேடியஸை கண்டுபிடிச்சி சொல்லுடான்னு சொல்லிட்டு ஆர் நாட் வேல்யூ சொல்லிட்டேன். இது அலுமினியம் நியூக்ளியஸ்னு சொல்லிட்டேன். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிங்கன்னு கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்? R equal to R நாட்டுக்கு பதிலாக 1.3 ஃபெர்மி யூஸ் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக 27 ஹோல் பவர் 1/3. டைரக்டா அந்த சம் அப்படியே கேட்பாங்க. அப்போ 1.3 ஃபெர்மி பதிலாக 10 பவர் -15 எழுதினாலும் சந்தோஷம் தான். இது 3. 27 ஹோல் பவர் 1/3 உனக்கு தெரியும். கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3 × 3 × 3. கரெக்டா? அதனால 3.9 × 10 பவர் -15 மீட்டர். ஆப்ஷன்ல 3.9 ஃபெர்மி இருந்தா சரியானதா இருக்கும். இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்பாங்கன்னா அலுமினியம் நியூக்ளியஸோட ரேடியஸை கொஞ்சம் அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போங்க. அலுமினியம் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஆர் நாட்டோட வேல்யூ ஷியரா உனக்கு தெரியும். பெரும்பாலான சம்ல 1.3 தான் இருக்கும். ரொம்ப ரேரா தான் 1.2 இருக்கும். அதுலயும் சிங்கேஜ்ல இருந்தது. சரி, அது உங்ககிட்ட சொல்லணுமேன்றதுக்காக. R equal to R naught a power 1/3. R equal to R naught a power 1/3. இதை உன் கொஷின்ல ரேடியஸ் தான் கேட்பாங்கன்னு நினைக்காத. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்ன்னு கேட்பாங்க. அங்க சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தான் அங்க ரேடியஸ்ன்னு ஆயிடுது. கத்துக்கிட்டீங்களா? இதுல இன்னொரு சம் இருக்கு, சொல்லி தரவா? இங்க பாருங்களேன். R is proportional to a power 1/3. A1 மாஸ் நம்பருக்கு ரேடியஸ் R1 இருந்தா A2 மாஸ் நம்பருக்கு ரேடியஸ் என்னவா இருக்கும்? சார் அப்படின்னா அவங்க R2 கேட்குறாங்க. அப்போ R2/R1 equal to A2/A1 ஹோல் பவர் 1/3. இந்த ரேஷியோவில் சம்ம சால்வ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் போடுங்க சார். சொல்லி தரவா? அலுமினியம் 27 நியூக்ளியஸ் 3.9 ஃபெர்மி. இப்போ தான் பார்த்தோம் மேலே. அலுமினியம் 27 நியூக்ளியஸ் 3.9 ஃபெர்மி. அயன் 125 நியூக்ளியஸோடது எவ்வளோ? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. A1 தெரியும், A2 தெரியும், R1 தெரியும், R2 கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? RFe/R அலுமினியம் ஈக்குவல் டு AFe/A அலுமினியம் ஹோல் பவர் 1/3. கற்றுக்கிட்டீங்களா? சப்ஸ்டிட் பண்ணுவோமா? RFe தான் எனக்கு வேணும். R அலுமினியம் 3.9 ஃபெர்மி. இங்கேருந்து AFe 125, A அலுமினியம் 27 ஹோல் பவர் 1/3. எப்போவுமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ இங்கேருந்து RFe மட்டும் வேணும்னா 3.9 ஃபெர்மி இங்கே போயிடுச்சு. 5/3. கரெக்டா? 5/3. 1 3 3 3 9 5 15 5 மீதி 1 4 5 5 1 6 6.5 ஃபெர்மி. தெரியுதா? இதுக்கு பேர் இந்த கம்பேரிசன் கொஷின். ஒன்று அலுமினியத்தோட ரேடியஸை டைரக்டா கண்டுபிடிச்சு சொல்லு ஒரு மாடல். இல்லைன்னா அலுமினியத்தோடது 3.9 இருந்தா
அயனோடது எவ்வளவா இருக்கும்? இந்த மாரி கம்பேர் பண்ணுவாங்க. இந்த 2வது மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய நீட் பிசிக்ஸ்ல இந்த சம்ம நீங்க பார்க்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும் ஷூர் தானே எல்லாருக்குமே? ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா டக்குனு என்ன கூப்பிடு. ஃபாஸ்ட்டா போகணும் அப்படிலாம் கிடையாது. உனக்கு புரிஞ்சு தான் போகணும். சும்மா நான் மாட்டும் போறது வேஸ்ட்டு. அடுத்தது டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். கேர்ஃபுல்லா கத்துக்கிட்டே வரீங்களா? டென்சிட்டி. நியூக்ளியஸோட டென்சிட்டி. எப்பவுமே காலங்காலமா டென்சிட்டினாலே நீங்க படிக்கிறது மாஸ் பை வால்யூம் தான். சின்ன புள்ளையிலேருந்து படிச்சுன்னு இருக்கேன். நியூக்ளியர் டென்சிட்டி வேணும்னா நியூக்ளியர் மாஸையும் நியூக்ளியர் வால்யூமையும் டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஓகே. ஒரு நியூக்ளியானோட மாஸ் mn. இங்க பாருங்களேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்கிட்ட ஏ நியூக்ளியான் இருக்கு. ஏ நியூக்ளியான் இருக்கு. அதாவது அலுமினியம் 27. எத்தனை நியூக்ளியான் இருந்தது? 27 நியூக்ளியான் இருந்தது. அப்ப ஒரு நியூக்ளியானோட மாஸ் mn இருந்தா 27 நியூக்ளியானோடது AMN. அப்ப டோட்டல் நியூக்ளியர் மாஸ் AMN. நியூக்ளியர் வால்யூம் 4π3 π r3. ஏன் சார் இந்த ஃபார்முலா போட்டீங்க? ஸ்பியர் ஃபார்முலா போட்டீங்க? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4/3 பை ஆருக்கு பதிலா r0a/1/3 கத்து கொடுத்தனா? அப்படியே உள்ள வந்துருங்க. மேலே ஏ mn இங்கே கியூப் மறந்துட்டு பார்த்தீங்களா? நான் பண்ண தப்ப நீ பண்ணாத. ஆர் கியூபு r0a/1/3 ஹோல் கியூபு. நான் கியூப் போட மறந்துட்டேன். இந்த 3 மேலே போயிடுது. 4 r0 கியூப் ஏ. ஏன்னா பவர் 1/3 3 3 போயிடுச்சு. இந்த ஏவும் இந்த ஏவும் போயிடுச்சு. ஃபைனலா நீ தேடி வந்தது 3mn/4 r0 கியூப். இந்த ஃபார்முலா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் 3mn/4 r0 கியூப். உங்களுக்கு தெரியுமா? இதுல சத்தியமா சம் கேட்க மாட்டாங்க. ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க. ஏன்னா இது கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் நியூக்ளியர் உனக்கு எந்த மாஸ் ஆஃப் நியூக்ளியர் இருந்தாலும் அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். r0 வேல்யூ கான்ஸ்டன்ட். 3 நம்பர், 4 நம்பர், 5 நம்பர். எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 10^17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? 10^17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். 10^17 ஒன்னு பக்கத்துல 17 சைஃபர். அவ்வளோ டென்சிட்டி இருக்கும். இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட்னா இப்போ ரூமோட சைஸை பாரு. ஒரு ரூம்ல அதிகபட்சமா ஃப்ரீயா இருந்தா 2 பேர் இருக்கலாம். கொஞ்சம் நெருக்கி இருந்தா ஒரு 7 பேர் இருக்கலாம். அந்த ரூம்குள்ளார ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து கொட்டி நசுக்கி கிடிச்சு இப்படிலாம் பண்ணா எப்படி இருக்கும்ல? அப்ப டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமம்னா ரொம்ப கம்மியான வால்யூம்ல அதிகமான மாசை போட்டு டம்ப் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் டென்சிட்டி மேக்ஸிமம். 10^17 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் நியூக்ளியர் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமா இருக்குன்னா இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். கத்துக்கிட்டீங்களா? ஸோ டென்சிட்டி சூப்பரா முடிச்சிட்டோமா? அங்கிருந்து கிளாசிஃபிகேஷன் நியூக்ளியை தூக்கிட்டாங்க. போன நீட்ல கிளாசிஃபிகேஷன் நியூக்ளியில இருந்தா சம் கேட்டாங்க. கடைசியில் அது என்ன பண்ணிட்டாங்க? அந்த அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குன்னு தெரியும் உனக்கு. இப்போ கிளாசிஃபிகேஷன் நியூக்ளியை வேணுமா? தரணி இன்ஸ்டியூட்ல நடத்துனாங்களாமா? விஸ்ருதி, வாசன், ஹேமா, கரோலின், அஃப்ரின், ராஜேஸ்வரி உங்க இன்ஸ்டியூட் நடத்துனாங்களா? ஹர்ஷா? எஸ் சார். ரைட். சரிப்பா. அப்போ நம்மளும் நடத்திடும். வந்தா லாஸ்ட் நீட்ல வந்த பிரச்சனை என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியை தூக்கிட்டாங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியில வந்து சம் கேட்டிருந்தாங்க போன நீட்ல. ரைட்டா? அது அது பசங்கள்லாம் அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. அது என்ன பண்ணாங்க, ஃபைனலாக மார்க் கொடுத்தாங்களான்னு அது மட்டும் எனக்கு கிளாரிஃபையாக தெரியல. அதனால அந்த சிலபஸில் இருக்கா இல்லையான்ற கன்ஃபியூஷன் வேண்டாம். அது படிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆகாது. அதனால கற்றுக்கலாம். இப்போ ஜெயஸ்ரீகா குட் ஈவினிங். இசிஜேபி நீங்கள் தானே? குட் ஈவினிங் சார். ஆமா சார். ஓகே. அடுத்த கிளாஸ் பாப்பாவோடது 7 o'clock. ஓகே சார். ரைட். கவனமா கவனி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியை ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துறேன். அது எதுக்கும் நீ படிச்சு வச்சுக்கோ.
கேட்கலாம் கேட்கலாம் விட்டு போங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியை. நியூக்ளியை 3ஆ பிரிக்க போகிறோம். நீங்கள் படிச்சது தான். ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். இந்த ஒரு பேஜில் எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துறேன். ஐசோடோப்பில் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபராக இருக்கும். சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார் அப்படியே மாற்றி எழுதுங்க. சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஐசோடோன், டோன்ல இந்த என் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதனால சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் ஐசோடோப்னா என்னடா சார்? அட்டாமிக் நம்பர் எல்லாம் சேமா இருக்கும் சார், மாஸ் நம்பர் டிஃபரா இருக்கும். எக்ஸாம்பிள் போடுங்க சார். 1H1, 1H2, 1H3 பாருங்க, அட்டாமிக் நம்பர் எல்லாம் சேமா, மாஸ் நம்பர் டிஃபரா இருக்கா? இங்க பாருங்க, 2He3, 2He4, அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கா? மாஸ் நம்பர் டிஃபரா இருக்கா? 6C12, 6C13, 6C14, அட்டாமிக் நம்பர் எல்லாம் சேமா இருக்கா? மாஸ் நம்பர் டிஃபரா இருக்கா? இந்த மாதிரி எவ்வளோ ஈக்குவேஷன் வேணாலும் எழுதலாம். ஆக்சிஜன் 16, ஆக்சிஜன் 17, அட்டாமிக் நம்பர் சேம், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இதெல்லாம் ஐசோடோப். ஆப்ஷன்ல இதை கொடுத்துட்டு இது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர் சேமா இருந்து மாஸ் நம்பர் டிஃபரா இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஐசோடோப். ஒரே நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ல வந்துடுறேன். ரைட் பை. ரைட் பை. ஐசோபார், சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அப்போ 2-3 நியூக்ளியஸ்ல பக்கத்துல கொடுத்துட்டு இது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஐசோபார் பாருங்களேன், 6C14, பக்கத்துல 7N14. வேற வேற தானே பே, கார்பன் வேற நைட்ரஜன் வேற தெரியும். அட்டாமிக் நம்பர் மாறி இருக்கு பாருங்க, 6 7. ஆனா மாஸ் நம்பர் பாருங்க 14 14. ஆக்சிஜன் 8O16, 7N16 பாருங்க, மாஸ் நம்பர் சேம், அட்டாமிக் நம்பர் டிஃபர். 2He3 ஹீலியம், 1He3 அட்டாமிக் நம்பர் டிஃபர், மாஸ் நம்பர் சேமா இருக்கு. ரைட்டா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐசோடோப்ல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஏன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கு தெரியுமா? எல்லாம் ஹைட்ரஜன், எல்லாம் ஹீலியம், எல்லாம் கார்பன், எல்லாம் அவங்க குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறதுனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். ஆனா ஸ்ட்ரக்சர் மாறும் பாருங்க, ஏன்னா மாஸ் நம்பர் மாறுது இல்ல, அதனால பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆயிருக்கும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா டிஃபரா இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும். அது ஒன்று சொன்னா போதும். ஆனா ஐசோபார்ல அந்த சிக்கலே உங்களுக்கு கிடையாது, ஏன்னா எல்லாம் வேற வேற குடும்பம். கார்பன் வேற, நைட்ரஜன் வேற, ஆக்சிஜன் வேற, நைட்ரஜன் வேற. இப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டா போதும். ரைட்டா? ஐசோடோப்புக்கு மட்டும்தான் ஜாக்கிரதையா இருக்கணும், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபரா இருக்கும். ஐசோபார் அப்படி இல்லை, எல்லாமே வேற வேறையா தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஐசோடோன் சொல்லி கொடுங்க சார். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரானா இருக்கணும். இப்போ 1H3 இருக்கு, 2He4 இருக்கு. இங்க நியூட்ரான் வேணும்னா n வேணும்னா 3 - 1. இங்க n வேணும்னா 4 - 2. இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஒன்றும் இல்லைங்க பாருங்களேன், 6C14 எழுதலாமா? ஆக்சிஜன் 16 எழுதலாமா? என்னோட வேல்யூ 8, என்னோட வேல்யூ 8 இல்ல, 14 - 6, 16 - 8.
சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரானா இருந்துட்டாலே அது ஐசோடோன் தான். ரைட். ஒருவேளை இதுல கொஷின் வந்தா எப்படி வரும்னு சொல்லிடுறேன். உங்க ஆப்ஷன்ல 4, 5 எலமெண்ட்டை ஒண்ணா வச்சிருவாங்க. வச்சுட்டு இது என்னன்னு கேட்பாங்க. ஐசோடோப்பா, ஐசோடோனா, ஐசோபாரான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடியா என்ன? ஐசோடோப்பா இருந்தா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். ஐசோபாரா இருந்தா மாஸ் நம்பர் சேமா இருக்கும். அங்க போய் குழப்பிக்காது. ஐசோடோனா இருந்தா டோன் நல்லா சொல்லிப்பாரு. டோன் என் சவுண்ட் தூக்கி இருக்கிறதுனால சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். கத்துக்கிட்டீங்களா பே? ஓகே. லாஸ்ட் நீட் இந்த கொஷின் வந்து தான் பிரச்சனை பண்ணுச்சு. அதனால அது என்ன பண்ணுன்றதை பார்த்துக்கோ. படிச்சுக்கோங்க. வந்தா எழுதும், இல்லைன்னா கத்துக்கிட்டோன்ட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது மாஸ் எனர்ஜி ரிலேஷன். ஃபாஸ்டா போமா? மாஸ் எனர்ஜி ரிலேஷன். ஓகே. மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொன்னது யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஐன்ஸ்டீன். சமீபமாக கூட பேசிட்டு இருக்கோம். 125 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஈக்குவேஷன் இன்னும் இளமையாவே இருக்கு. இதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். எனர்ஜியை மாஸா கன்வெர்ட் பண்ண முடியும், மாஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். இதுல ஒரு ரெகுலரா ஒரு ஏமாத்துற சம் இருக்கு. 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் அழகா சால்வ் பண்றீங்க. 1 kilogram into 3 into 10 power 8 whole square 9 into 10 power 16 joule. ரைட்டா? இப்போ சின்ன ட்விஸ்ட். பை உங்களோட ஆன்சர் எனக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும்னு நான் கேட்டுட்டேன். 9 into 10 power 16 by 1.6 into 10 power minus 19 எலக்ட்ரான் வோல்ட். சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வருமா? இப்போ உனக்கு என்ன கத்துக்கிற? ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? 2021 எக்ஸாம் முடியுது. ஆசையா இன்ஸ்டியூட்ல உட்காந்துருக்கேன். எக்ஸாம் எழுதிட்டு பசங்க வராங்க. அதுல ரொம்ப டாப்பரா இருந்த ஒரு பையன் கொஷின் கேட்டது கன்வெர்ட் 1 கிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜின்னு கேட்டிருக்கான். அப்படியே மனசாட்சி இல்லாம 9 into 10 power 16 ஜூல டிக் பண்ணிட்டு வந்திருக்கான். உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் சொல்லிடுங்க. ஃபார்முலா எழுதி கொடுத்துறேன். 1 கிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜி. So that is 9 into 10 power 13. 9 into 10 power 13 ஜூல். மற்றவங்களோட பதில் பே. தரணி, ஜெயஷிகா, தர்ஷா. ஒரே நிமிஷம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஷியோர் சார். பாப்பாட்ட நான் பேசிட்டேன் சார். கண்டிப்பா சார். 7 o'clock சார். அவங்க அட்டென்ட் பண்ணட்டும். தென் முடிச்சிட்டு ஃபீட்பேக் கேட்டுட்டு நம்ம வில் டிஸ்கஸ் ஆஃப்டர் 8:30 சார். கண்டிப்பா சார். அவங்க அட்டென்ட் இன்னைக்கு அவங்க முடிச்சிட்டோம் சார். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு என் கிளாஸ் பிடிச்சிருந்தா பே பண்ணிடலாம் சார். அவங்க பில்லிங் சொன்னாங்கன்னா பே பண்ணா போதும் சார். சார் 3.5 பெர் மந்த்துங்க சார். எஸ் சார். ஃபிசிக்ஸ் வந்து 3.5 பெர் மந்த்துங்க சார். ஓகே சார். கிளாஸ் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் சார். ஷியோர் சார். கண்டிப்பாக. பை சார். பை சார். தேங்க்யூ சார். பை சார். ரைட் பை. பை இதோட ஆன்சர் பாய் தர மற்றவங்க 9 into 10 power 13 ஜூல் கரெக்டா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். என்னாச்சு உங்களுக்கு? தர்ஷன் பதில் என்ன? கரோலின், ஆஃப்ரின், நரணி, ஜெயசிகா, ஹேமா. சார் நான் டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன் சார். எனக்கு திரும்ப கொஸ்டின் சொல்றீங்களா? இல்லைம்மா, 1 கிராம் மாசுக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். 1 கிராம் மாசுக்கு ஈக்குவலான எனர்ஜி. ராஜஸ்ரீ பை. இன்னும் ராஜஸ்ரீ குட் ஈவினிங் பை. விஸ்வதி பதில் என்னம்மா? தர்ஷா, கைலாஷ், சஞ்சய், பிரபா, நீங்க
It's 9 into 10 power 13 9 நினைக்கிறேன். into 10 power 13 நினைக்கிறியா? சூப்பர். வாசன் உன் பதில் தான் 9 into 10 power 13 இல்ல செல்வாவா கைலாஷ் தான்? யாரோ 9 சொன்னீங்க into 10 power 13 தான் sir. 13. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? ஈஸியா அன்னைக்கு அவங்க ஏமாத்தி விட்டு போயிட்டாங்க. 4 மார்க் போச்சு. ஏன் உங்களுக்கு என்னாச்சு? நீ பாரு அழகா சொல்லி தரேன், கவனமா கவனி. புரியலன்னா இது 2 கிளாஸா கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. நல்லா கத்துக்கிட்டு போறத விட்டு அவசரமா போறதுன்னா கத்துக்காம போறது தப்பு. இப்போ 1 கிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜி நமக்கு வேணும். கிராம முதல்ல கிலோகிராமா மாத்தணும். 10 பவர் -3 கிலோகிராம். 1 கிராமுக்கு 1 into 10 power -3 கிலோகிராம். அப்ப என்ன பண்ணணும்? மாசுக்கு பதிலா 10 power -3 1 into 10 power -3 c ஸ்கொயர் 9 into 10 power 16. ஆன்சர் என்ன? 9 into 10 power 13. கரெக்டா? ரைட். உன்னை விடுறதா இல்ல. 1 மில்லிகிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோ? நீ சொல்லி தான் ஆகணும். 1 மில்லிகிராமுக்கு ஈக்குவலான எனர்ஜி சொல்லணும்னா பாருங்களேன், எல்லாரும் உதவாங்க போறீங்க என்கிட்ட. வாயை திறந்து பதில் சொல்லு. ட்ரை பண்ணு. 9 into 10 power 10. 9 into 10 power 10 ஒரு பதில் வந்திருக்கு. வேற சார் அதேதான். 9 into 10 power 10. 10. வேற தர்ஷன், கரோலின், அஃப்ரீன். 9 into 10 power 10. 10 power 10. பிரபா நீங்க ட்ரை பண்ணுங்க. விஸ்வதி உன்னோட அதே தான். நம்ம கைலாஷ் உன்னோடது, ஹேமா உன்னோடதுமா, வாசன் அதேதான். ரைட். இப்போ 1 மில்லிகிராம் நான் தான் சொல்லல, ஈஸியா ஏமாத்துற சம்ம டக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ எப்போ பார்த்தாலும் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு பழக்கப்பட்டு 1 into 3 into 10 power 8 ஹோல் ஸ்கொயர் போட்டு அம்பா போயிடும். மில்லிகிராம், மில்லிக்கு ஒரு 10 power -3, கிராமுக்கு ஒரு 10 power -3, இங்க ஒரு 9 into 10 power 16. அப்ப ஆன்சர் 9 into 10 power 10 ஜூல் தான் ஆன்சர். ரைட்டா? நான் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடுறீங்கன்னு பார்த்தா நீங்க சொல்லலன்னொடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அது இந்த சம்மே போய் கஷ்டப்படுத்துங்களே அப்படின்ட்டு. ரைட்டா? அப்படி இருக்கக்கூடாது. நியூக்ளியர் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஈக்குவலன்ட் சம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்பவும் சொல்றேன், உனக்கு புரியலன்னா வாயை திறந்து கேட்டு ஒழுங்கா கத்துக்கோ. ஒரு கொஷினாவது நீ விட்டு வந்து தெரிஞ்சுது. கிளாஸ் கவனிங்க. அடுத்தது அசியூம்டு மாஸ்னா என்னங்க சார்? ஆக்சுவல் மாஸ்னா என்னங்க சார்? ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேனாவை கேப்பை தனியாக கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டேன், பெண்ணை தனியாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பென் வந்து ஒரு 5 கிராம் இருக்கும், கேப் வந்து ஒரு 2 கிராம் இருக்கும். நான் அசியூம் பண்ணுறேன் டோட்டலாக 7 கிராம் இருக்கும். அந்த பென் வந்து 7 கிராம் இருக்கும்னு நான் அசியூம் பண்ணுறேன். ரைட்டா? இப்போது ஒரு நியூக்ளியஸ் 17 குளோரின் 35. மொத்தம் அந்த நியூக்ளியஸில் 35 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 17 புரோட்டான். எனக்கு ஒரு புரோட்டானோட மாஸ் தெரியும். ஒரு பேச்சுக்கு 1 கிராம்னு வச்சுக்கலாமா? 18 நியூட்ரான். கரெக்டா? இப்போ இந்த எனக்கு மாஸ் ஆஃப் புரோட்டானும் தெரியும், மாஸ் ஆஃப் நியூட்ரானும் எனக்கு வேல்யூ தெரியும். நான் என்ன பண்றேன், அதை வெயிட் மெஷின்லேயே கொண்டு போயிட்டு நான் அந்த குளோரினை வைக்கவே இல்லை அப்படின்னா, ஸோ 17 into 1 17, 18 into 1.5 ஏதோ ஒரு வேல்யூ, இந்த குளோரினுக்கு இவ்வளோதான் மாஸ் இருக்கும் அப்படின்னு நான் அசியூம் பண்றேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அசியூம்டு மாஸ். அதுக்கு பேரு அசியூம்டு மாஸ். அசியூம்டு மாஸ்னா எவ்வளோ புரோட்டான் இருக்கு, ஒரு புரோட்டானோட மாஸ் எவ்வளோ, எவ்வளோ நியூட்ரான் இருக்கு, ஒரு நியூட்ரானோட மாஸ் எவ்வளோ. முதல்ல இதை படிங்க. அசியூம்டு மாஸ்னா இசட்எம்பி பிளஸ் என்எம்என். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 17 இருக்கு, மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 into 10 power -27. 18 இருக்கு, மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1.674 into 10 power -27. இப்போ நான் என்ன பண்றேன்னா, வெயிட் மெஷின்லேயே போய் வெயிட் போடல, நான் அசியூம் பண்ணி சொல்றேன். இது அசியூம்டு மாஸ். ரைட்டா? இப்போ திரும்ப இந்த குளோரின் எடுத்துக்கிட்டேன், இந்த அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வெயிட் மிஷினில் போய் வெயிட் போடுறேன். அது ஒரு வெயிட்டை காட்டுது. அது பார்த்தா ஆக்சுவல் மாஸ் எம். 2 மாசம் சேமா இருக்குமா? இருக்காது சார். அசியூம்டு மாஸ் தான் பெருசா இருக்கும் ஆக்சுவல் மாஸை விட. கொஞ்சம் கவனமா கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்களேன், நான் அசியூம் பண்ணது
35 பாயிண்ட் சம்திங் அசியூம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் வந்தது 34 பாயிண்ட்ல வந்திருக்கு. அசியூம்டு மாஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் மாஸ். எப்பவுமே அசியூம்டு மாஸ் தான் பெருசா இருக்கும் ஆக்சுவல் மாஸை விட. அப்போ ZMP பிளஸ் NMN மைனஸ் M. இப்போ இப்படி போட்டுக்கலாமா? முதல்ல கிரேட்டர் தென் M. அசியூம்டு மாஸ் ZMP பிளஸ் NMN, ஆக்சுவல் மாஸ் M, ரைட்? இப்போ இந்த அசியூம்டு மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்ணா அதுக்கு பேரு தான் மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்ட் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். டெல்எம். டெல்எம்னா ZMP பிளஸ் NMN மைனஸ் M, ரைட்டா? மாஸ் டிஃபெக்ட்டுக்கு உன்கிட்ட ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஆக்சுவல் மாஸை அசியூம்டு மாஸ்ல இருந்து மைனஸ் பண்ணணும். அசியூம்டு மாஸ் மைனஸ் ஆக்சுவல் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட், காணாம போன மாஸ். இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பென்னு ஒரு கேப்பு தனித்தனியா வெயிட் போடும்போது 7 கிராம். அந்த பெண்ணையும் கேப்பையும் ஒன்னா சேர்த்து வெயிட் போடும்போது 6 கிராம். 1 கிராம் காணாம போயிடுச்சு. அந்த காணாம போன மாஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். ஏன்னா அதுதான் பின்னாடி எனர்ஜியா கன்வெர்ட் ஆக போகுது. இதுல கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். நிறைய சம் போட்டு காமிக்கிறேன். நல்லா ஒழுங்கா படிச்சுக்கோ. மாஸ் டிஃபெக்ட் கேட்டா இனிமேல் நீ சொல்ல வேண்டியது ZMP பிளஸ் NMN மைனஸ் M. ZMP பிளஸ் NMN மைனஸ் M, கரெக்டா? இப்போ டைரக்டா அதை கொடுக்க மாட்டாங்க. மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.672 into 10 power minus 27 கிலோகிராம். இப்போ ஹீலியம்னு வச்சுக்கோங்களேன், 2He4, 2 புரோட்டான் இருக்கு. அப்போ 2 into 1.67 into 10 power minus 27. அடுத்தது நியூட்ரான் 4 minus 2, 2 into 1.674 into 10 power minus 27. இந்த ஆன்சரையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருவீங்க? அசியூம்டு மாஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்லேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆக்சுவல் மாஸ் கொடுத்துருப்பாங்க. அசியூம்டு மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்ணா நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைச்சிரும். அந்த மாஸ் டிஃபெக்டை C² மல்டிப்ளை பண்ணா எனர்ஜி கிடைச்சிரும், ரைட்டா? இந்த டாபிக் இன்னொரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இந்த டாபிக் மட்டும் இதை முடிச்சுட்டு ஒரு சம் போட்டுட்டு தான் நம்ம அடுத்த டாபிக் போகிறோம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அடுத்தது ஸோ மாஸ் டிஃபெக்ட் விஷயமா அங்கேருந்து பைண்டிங் எனர்ஜினா என்னங்க சார்? ஒரு நியூக்ளியஸ்குள்ளார புரோட்டானும் நியூட்ரானும் ஒத்துமையா வாழ்றதுக்கு காரணம் இந்த பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி மாஸ் C² மல்டிப்ளை பண்ணணும். உனக்கு நல்லா தெரியும், மாஸ் இருந்தாலே C² மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது எனர்ஜியா மாறிடும்ட்டு. அப்ப இங்க ΔmC². இது என்ன யூனிட்ல இருக்கு? ஜூல்ல இருக்கு. உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தி கொடுங்க. ΔmC² by 1.6 into 10 power minus 19 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்க சொன்னாங்கன்னா மாத்திக்கங்க, by 1.6 போட்டுக்கங்க. பைண்டிங் எனர்ஜி ΔmC². நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சரி, இது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணி காமிங்களேன். பைண்டிங் எனர்ஜி ZMP பிளஸ் NMN மைனஸ் M இன்ட்டு ஒரு C². இது தெரியணும், மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருவாங்க. N தெரியணும், மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருவாங்க. M கொடுத்துருவாங்க. C² மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் ஜூல்ல கிடைக்கும். ஒருவேளை எக்ஸ்பிரஸ்ட் ஒரு ஆன்சர் நீ எலக்ட்ரான் வோல்ட்னு கேட்டாங்கன்னா by 1.6, மில்லியன் கேட்டாங்கன்னா 10 power 6 ஒன்று சேர்த்துக்குங்க, ரைட்டா? இந்த சம் போடும்போது அது உங்களுக்கு தெரியும். ரைட், ஒரே நிமிஷம். பைண்டிங் எனர்ஜி கர்வ் முடிச்சுட்டு நம்ம இந்த சம்முக்கு வந்துடலாம். கேர்ஃபுல்லாக கவனி. இப்போ பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்தா என்னங்க சார் அர்த்தம்? இந்த பாயிண்ட் எல்லாரும் படிங்க. when binding energy is large, ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு கண்டுபிடிக்கிறதே பைண்டிங் எனர்ஜி தான். உனக்கே நல்லா தெரியல, பைண்டிங் பாண்டு ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அவங்க ஸ்டேபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபேமிலியிலே கூட இந்த பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்ததுன்னா அந்த ஃபேமிலி ரொம்ப ஸ்டேபிளா இருக்க போகுது. எல்லாரோடையும் அன்பு அதிகமா இருந்தது அப்படின்னா ஏன் உடஞ்சி போக போகுது இல்ல? ஜெயசிக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணியாமா? இல்ல சார். உங்க மம்மி பண்ணிருக்காங்களா? இன்னொரு நம்பர்ல இருந்து வந்திருக்கு, 97908ல. ஆமா சார். ரைட், அந்த நம்பர்ல இருந்து 7 o'clock எப்போ 12th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓ சரி சார். சரி
ஸோ பைண்டிங் ஓகே எனர்ஜி சார். ரொம்ப அதிகமா ரைட் பா கிளாஸ் கவனி. பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ஸ்மாலரா இருந்ததுன்னா அந்த நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அன்ஸ்டேபிள். கத்துக்கிட்டீங்களா? இப்போ பைண்டிங் எனர்ஜி எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை கவனிங்க. ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்ட் டிஸ்இன்டகிரேஷன். டிஸ்இன்டகிரேஷன். நான் டிஆர்பி படிக்கும் பொழுது இந்த கொஷின் ஒரு வருஷம் வந்தது. இன்னும் ஞாபகம் இருக்கு. பைண்டிங் எனர்ஜி எதை மெஷர் பண்ணுது? ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இல்லையா? இந்த வார்த்தை தான் அங்கே ஆப்ஷனாக இருந்தது. ஸ்டெபிலிட்டி அகைன்ஸ்ட் டிஸ்இன்டகிரேஷன். எவ்வளோ சீக்கிரமா டிஸ்இன்டகிரேட் ஆகுது இல்லை எவ்வளோ லேட்டா டிஸ்இன்டகிரேட் ஆகுது, ரேடியேட் ஆகுது, உனக்கு புரியுற மாதிரி. ரைட்டா? ஓகே. அடுத்தது இதுக்கு பேர் என்ன? பைண்டிங் எனர்ஜி. டோட்டல் பைண்டிங் எனர்ஜி. இப்போ நம்ம கிளாஸ்ல 15 பேர் இருக்கும் ஒரு பேச்சுக்கு. 15 பேரும் சேர்ந்து ஒரு 750 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருக்கும் 50 தான் போட்டிருக்கு, பயப்படாத. 15 பேரும் 750 கிலோகிராம் இருக்கும். இது டோட்டல் மாஸ். ஒரு ஆளோடதுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 750 பெர் 15 50 இல்லை? டோட்டல் மாஸ் 750 பெர் பர்சன் மாஸ் அப்படின்னா பை 15. இது பைண்டிங் எனர்ஜின்னு எழுதுனா டோட்டல் பைண்டிங் எனர்ஜி. ஒரு ஆளுக்கு வேணும்னா இதுதான். அப்போ ஒரு ஆள்னா அந்த நியூக்ளியர் நம்பரால டிவைட் பண்ணணும். இது எப்படி படிக்கணும்? பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு படிக்கணும். இங்கே கொஞ்சம் குழப்பம் வரும், கொஞ்சம் பொறுமையாக நல்லா கவனி. புரியலன்னா என்னை ஸ்டாப் பண்ணி கேட்டுக்க. ஒழிச்சிட்டு இருக்காது செம்ம கேட்டா. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். ரைட்டா? இப்போ ஒன்றும் இல்லை. Fe56 அயன் நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதோட டோட்டல் பைண்டிங் எனர்ஜி 493. அயன் நியூக்ளியஸ்ல 56 பேர் இருக்காங்க. 56 பேரோட பைண்டிங் எனர்ஜியும் 493. இது வந்து டோட்டல் பைண்டிங் எனர்ஜி. ஒரு ஆளோட பைண்டிங் எனர்ஜி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 493 by 56 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதுவும் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? உங்க கொஷின் பேப்பர்ல டோட்டல் பைண்டிங் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்களா இல்ல பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு கேட்டிருக்காங்களான்னு கவனிச்சு தான் டிக் பண்ணணும். 493யும் ஆப்ஷன்ல இருக்கும், 8.8ம் ஆப்ஷன்ல இருக்கும். பெர் அப்படின்னா ஒரு ஆளோடது, டோட்டல் அப்படின்னா அங்க மொத்தமா எத்தனை பேரு? 56 பேரு. 56 × 8.8. கத்துக்கிட்டீங்களா? ஸோ கிராஃப் போட்டுருவோமா? இப்போ நான் யாருக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போறேன்னா பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கும் நியூக்ளியான் நம்பருக்கும் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானுக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போறேன். ரைட்டா? ஒரே நிமிஷம். நீனா நீனா ஸோ டோட்டல் பைண்டிங் எனர்ஜி. டோட்டல் பைண்டிங் எனர்ஜினா ஃபுல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து. ஒரு ஆளுக்கு அப்படின்னா பெர் நியூக்ளியான். இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலரா இருக்கு. இப்போ இதோட 4 8 12 16 20 இங்க. இந்த இடம் ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஒரு 56ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 200க்கு மேலே அப்படியே போயிடுது. இந்த இடம் 200 அப்படியே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4ல் இறங்குது, 8ல் இறங்குது, 12ல் இறங்குது, 16ல் இறங்குது, 20ல் இறங்குது. இந்த மாதிரி இறங்குது. அப்படியே மேடு பள்ளம் மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக். ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக். மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். அப் டு 20 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 56 போகும்போது மட்டும் அதுக்கு என்னவோ தெரியல, ரொம்ப மேக்ஸிமம் போயிடுது. 56 யாருன்னு இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். அயன் நியூக்ளியஸ். இருக்கிறதுலேயே யாருக்கு பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம் தெரியுமா? அயன் நியூக்ளியஸ். Fe56 அவனுக்கு தான் 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்புறம் போக 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 குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். அப்படியே போயிடும் கீழே. இதுல இருந்து 2-3 விஷயம் நம்ம நல்லா பேசி ஆகணும். கொஞ்சம் உங்க காதை ஷார்ப்பா வச்சு கேளுங்க. பைண்டிங் எனர்ஜி மேக்ஸிமம் யாருக்குடா? அயன் நியூக்ளியஸ் சார். எவ்வளோடா? 8.8.
அது பெர்ரா எல்லாத்துக்குமா? இல்ல. பைண்டிங் எனர்ஜி பை ஒரு ஆளுக்கு. ஒரே ஒரு அயன் நியூக்ளியஸோட பைண்டிங் எனர்ஜி 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இந்த 40 இருந்து 120 வரைக்கும் 40 இருந்து 120 வரைக்கும் பைண்டிங் எனர்ஜி ஆவரேஜா இருக்கும். அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதையும் நீங்க படிக்கணும். ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஃப்ரம் எங்க இருந்து எங்கன்னா மாஸ் நம்பர் 40 to 120. மாஸ் நம்பர் தலை மேல இருக்குல்ல ஒரு நம்பரு 40 இருந்து 120 வரைக்கும் ஆவரேஜா இருக்கும். பைண்டிங் எனர்ஜி மேக்சிமமா அயன் நியூக்ளியஸ் எவ்வளோ அப்படின்னா 8.8, பெர்ரா இருந்தா 8.8, டோட்டலா இருந்தா 493. எப்போ 120 தாண்டிச்சோ அப்பவே பைண்டிங் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இந்த 200 தாண்டிடுச்சுன்னா ஏ கிரேட்டர் தென் 200, மாஸ் நம்பர் 200 தாண்டி போயிடுச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் ஆயிடும். 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த கிராஃப்ல இருக்கிற டேட்டாலாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் நம்பர் 4, 8, 12, 16, 20 இது இதுக்கு பேர் வந்து ஷார்ப்பா இருக்கும். ரெக்ரசன்ஸ் ஆஃப் பீக் அதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல கேட்க போறது பைண்டிங் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் அயன் நியூக்ளியஸ். ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி between 40 to 120 எவ்வளோ? 8.5. 200 தாண்டிடுச்சுன்னா பைண்டிங் எனர்ஜி என்ன ஆகும்? குறைய ஆரம்பிச்சிடும். நியூக்ளியஸ் என்ன ஆயிடும்? அன்ஸ்டேபிள் ஆயிடும். உனக்கு நல்லா தெரியும் தானே இப்போ டோரியம், யுரேனியம், ரேடியம், ரேடான், புளுட்டோனியம் இது எல்லாமே அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். காரணம் அதோட மாஸ் நம்பர் பாரு, மோர் தென் 200. இப்போ மாஸ் நம்பர் மோர் தென் 200 ஆகும், அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 82 ஆகும் இருந்தாலே அந்த நியூக்ளியஸ் ஒரு பிளேட்ல வச்சுட்டு நீ டீ குடிக்க போயிட்டு வர்றதுக்குள்ளார காணாம போயிடும், ரேடியேட் ஆகிடும், அன்ஸ்டேபிள் ஆகிடும். கரெக்டா? அது ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். கிராஃப் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? பைண்டிங் எனர்ஜி மேக்ஸிமம், ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி, லெஸ் பைண்டிங் எனர்ஜி. எக்ஸாம்பிள் சொல்லணும், அயன் நியூக்ளியஸ் அது ஒன்று தான் சொல்ல முடியும். இது between 40 and 120, ஆவரேஜ் 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்படி பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. கிராஃப் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்க. இதில் அந்த சம் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ஏஎம்யூ பற்றி சொல்லிட்டு போயிடுறேன், அப்போ தான் சம் போட முடியும். இப்போ உன்னோட வெயிட் எவ்வளோடான்னு கேட்டால், சரி நான் ஒரு 50 கிலோகிராமில் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜுவல் எடுக்க போகிறீங்க, சார் 4 கிராம் ஜுவல் எடுத்திருக்கேன், 4 கிராம் ஜுவல் எடுத்திருக்கேன். கரெக்டா? அம்மா கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, 2 கிலோ சக்கரை கொடுங்கண்ணே. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமான வெயிட்டு. இல்லைன்னா பெரிய அளவில் சொன்னால் எனக்கு ஒரு 100 கிலோ வேணும், 1000 கிலோ வேணும். 1000 கிலோனா டன் வேணும். இப்போ இந்த ரேஷன் ரைஸ் எல்லாம் மொத்தமாக சர்வ் பண்ணும்பொழுது டன்னில் பண்ணுவாங்க, மெட்ரிக் டன்னில் பண்ணுவாங்க. கரெக்டா? இதெல்லாம் பெரிய யூனிட். இருக்கிறதுலே மாசை மெஷர் பண்ணுற ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட் யார் அப்படின்னா ஏஎம்யூ. ஏஎம்யூனா அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ உன்னோட வெயிட்டையும் என்னோட வெயிட்டையும் நம்ம போய் வெயிட் மிஷினில் போட்டு கிலோகிராமில் சொல்லிடுவோம். நியூக்ளியஸோட மாஸை எதில் சொல்லுவோம்? நியூக்ளியஸோட மாஸுக்கு என்ன யூனிட்டு? ஏஎம்யூ, அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட். ரைட்டாப்ப? இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான மாஸ் எவ்வளோ? ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோ? இது ரெண்டும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நியூக்ளியஸே புரியும். நான் இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் போவோம். சொல்லலைன்னா நான் சுற்றி சுற்றி இங்கே தான் உட்காந்துருப்பேன். அதை நீ தான் முடிவு பண்ணணும். கொஞ்சம் ஷார்ப்பாக கவனி. ஒரு ஏஎம்யூ, ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான மாஸ் கிலோகிராமில் சொல்லுங்க சார். 1.672 இன்ட்டு 10⁻⁻27. இல்லை 1.67ன்னு சொன்னாலும் ஓகே தான். புரோட்டானோட மாஸ் அப்படியே இருக்கும். 1.66, சாரிப்பா, அதான் 66 தான், 67 எடுத்துக்கும். 1.66 இன்ட்டு 10⁻⁻27. இதுக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோ சார்? உனக்கு நல்லா தெரியும் தானே, மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். எம் 1.66 இன்ட்டு 10⁻⁻27, சி ஸ்கொயர் 9 இன்ட்டு 10⁻16.
இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் வரும். கரெக்டா பா? இது எதுல இருக்கு? ஜூல்ல இருக்கு. கவனமா கவனிங்க. நான் என்ன வேலை பண்றேன்னு பாருங்க. இப்போ இந்த 1 AMUக்கு ஈக்குவலான மாஸ ஜூல்ல எனர்ஜியா மாத்திருக்கேன். இதே எலக்ட்ரான் வோல்ட்ல உங்கள்ட்ட கேட்கிறேன். 1.66 into 10 power minus 27, 9 into 10 power 16 by 1.6 into 10 power minus 19. எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடுச்சு. ரைட்டா? சால்வ் பண்ணா 931.5 into 10 power 6 எலக்ட்ரான் வோல்ட்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. 931.5 into 10 power 6 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்குது. அப்போ இந்த 931.5 10 power 6 தான் மில்லியன்னு சொல்ல போறேன். மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இப்போ என்ன கத்துக்கிறோம்? ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான மாஸ் கேட்டாங்கன்னா இது. ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி கேட்டாங்கன்னா 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? சார் இதை ஜூலா கன்வெர்ட் பண்ணுங்களேன். ட்ரை பண்ணுவோமா? இந்த மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நம்ம ஜூலா கன்வெர்ட் பண்ணுவோமா? 10 power 6 1.6 into 10 power minus 19 ஜூல். தெரியுதா? ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணேன்? டிவைட் பண்ணேன். எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலா மாத்துறதுக்கு என்ன பண்ணேன்? மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டா பா? ஸோ இப்போ 931.5 into 1.6 into 10 power minus 13 ஜூலு. சால்வ் பண்ணால் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. ரைட்டா? ஃப்ரீயாக இருக்கும்போது சால்வ் பண்ணி வச்சுக்கோ. 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஒரு ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி. அது சொல்லணும்னா இப்படி சொல்லணும். 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. டிஃபைன் 1 AMU படிச்சிருப்பீங்க. 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன். அதை சால்வ் பண்ணால் தான் 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு உங்களுக்கு கிடைக்கும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. இல்லை ஒரு சம் நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே பார்த்துட்டே இரு. நான் குரூப்பில் அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டேன். நான் சொல்கிற சம்மை ட்ரை பண்ணுவோம். சம் நம்பர் 29. எல்லாருமே வந்து குரூப் பாருங்க. சும்மா ஒரு ஈஸியான சம்மை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்தது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சுன்னா அப்படியே அடுத்தடுத்து பெரிய சம் போயிடலாம். ஒரே நிமிஷம். பிரபா உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சம் நம்பர் 29. இது எப்படி சால்வ் பண்ணணும் நானே கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு சம்மும் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். குரூப் பாரு எல்லாரும். த மாஸ் ஆஃப் புரோட்டான் அவங்க எதில் கொடுத்துருப்பாங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்ல தான் கொடுப்பாங்க. 1.0073 பை யூனா பயப்படாது, அது ஏஎம்யூ. யூனிஃபைடு யூனிட் தான் ஏஎம்யூ. மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1.0087 ஏஎம்யூ. முதல்ல நம்ம எழுதிக்கணுமா? அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் கேட்டிருக்காங்க. 2He4ஓட பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது? பைண்டிங் எனர்ஜி அப்படின்னாலே ΔmC². ஒரே நிமிஷம். நான் வரேன். ரைட் பை. ஸோ பைண்டிங் எனர்ஜி ΔmC². இது ஜூல்ல இருக்கு. இதே எனர்ஜியில் வேணும்னா ΔmAMU. கரெக்டா? ஓகே.
இந்த சம்மை எப்படி சார் அப்ரோச் பண்றது? டெல்எம் முதல்ல கண்டுபிடிக்கணும். டெல்எம்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? இசட்எம்பி மைனஸ் என்எம்என் சரி இசட்எம்பி பிளஸ் என்எம்என் மைனஸ் எம். முதல்ல டெல்எம் கண்டுபிடிக்கலாமா? என்கிட்ட எத்தனை இசட் இருக்கு பே? 2 இசட் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் பொறுமையா 2 இன்ட்டு 1.0073. அடுத்தது 2 நியூட்ரான் இருக்கா? 1.0087. இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ 2 3s are 6, 2 7 14க்கு 4 மீதி 1 0 2. இங்கே 2 7 14க்கு 4 மீதி 1 2 8 16 1 17க்கு 7 மீதி 1 0 2. இது வந்து அசியூம்டு மாஸ். ஒத்துக்கிறீங்களா? இசட்எம்பி பிளஸ் என்எம்என் மட்டும். நிறைய தப்புடுறான்னு பார்த்துக்கோ. 6 4 10க்கு 0 மீதி 1 7 4 11 12க்கு 2 மீதி 1 3 0 4. இதை நான் அசியூம் பண்ணியிருக்கேன், அசியூம்டு மாஸ். ஆனால் கொஷின் பேப்பரில் ஆக்சுவல் மாஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சுவல் மாஸ் 4.0015. உனக்கு நல்லா தெரியும், இப்பதான் கற்றுக் கொடுத்தேன். அசியூம்டு மாஸ் தான் பெருசாக இருக்கும் ஆக்சுவல் மாஸை விட. அப்போ 4.0320 4.0015. 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 மைனஸ் பண்ணணும். ஏன்னா அசியூம்டு மைனஸ் ஆக்சுவல் தானே. 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, இது 3 0 0. அப்போ 0.0305 AMU. ஏஎம்யூல இருக்கு. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன்ல நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்களேன். எல்லாரும் ஆப்ஷன் பாருப்ப. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு 0.0305 ஜூலு. ரெண்டாவது ஆப்ஷனு 0.0305 இஆர்ஜி. நம்ம என்ன பண்ணிட்டோம், இது வந்ததும் போய் எதையாவது ஒன்று டிக் பண்ணிடும்னு நினைச்சிட்டோம். இது எல்லாமே ஏஎம்யூல இருக்கு. தெரியுதா? எல்லா யூனிட்டுமே ஏஎம்யூ. ஏன்னா இங்க கொடுத்துருக்கிறது ஏஎம்யூல கொடுத்துருக்காங்க. யூனா ஏஎம்யூ. ரைட்டா? இப்போ அந்த 2 ஆப்ஷன் கிடையாது. அப்படின்னா இந்த ஏஎம்யூட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.0305 ஏஎம்யூவை எனர்ஜியா மாற்றணும்னா 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா சால்வ் பண்ண ஆன்சர் ஓடியா இருக்கணுமா? என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ 931.5 இன்ட்டு இந்த 0.03 இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியாது நம்மளால. நான் என்ன பண்ண போறேன்னா 3, இந்த 3 மட்டும். அப்போ 3 பாயிண்ட் அப்படின்னா 3 இன்ட்டு 10⁻². கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நான் 3ஆல பண்ண போறேன். ஏன்னா இங்கே 10⁻². பக்கத்தில் 0 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ 35 15க்கு 5 மீதி 1 1 3 3 1 4 3 9 9 27 ஒரு டிஜிட்டு. அங்கே ஒரு 10⁻², 2 டிஜிட்டு. அப்போ ஆன்சர் 27.9ல இருந்தா ரைட்டு. என்ன ஆப்ஷன் பே? ஆப்ஷன் 3 27.9 போட்டிருக்கேன். அவங்க சரியா இன்னும் நிறைய வேல்யூஸ் வச்சு போட்டதுனால 28.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் போதும். எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். இந்த சம் கத்துக்கிட்டீங்கன்னா ஷியரா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நீங்க ஒரு சம் அட்டன் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருவாங்க, மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு நியூக்ளியஸோட பைண்டிங் எனர்ஜி கேட்பாங்க. உடனே உன் கண்ணு எதை தேடணும்னா அந்த நியூக்ளியஸ்ல எத்தனை இசட் இருக்குன்னு பார்க்கணும், எத்தனை என் இருக்குன்னு பார்க்கணும். இசட்டை வந்து மாஸ் ஆஃப் புரோட்டானால மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும், எண்ணை வந்து மாஸ் ஆஃப் நியூட்ரானால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் போட்டுக்கணும். இது வந்து அசியூம்டு மாஸ். அப்புறமா அதுலேயே ஆக்சுவல் மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்ண ஆன்சர் ஏஎம்யூல, அதாவது இன்னும் கிலோகிராம்ல தான் இருக்கு. அதை எனர்ஜியா மாற்றணும்னா 931.5ஆல என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது எனர்ஜியா மாறிடும். இன்னும் ஒரு சம் ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கற்றுக் கொடுத்தேன்ல, எல்லாரும் ஆப்ஷன் பாருங்க. சரி, குரூப் பாருங்க. இந்த 2 கொஷின் பாரு, 37 and 38 பாரு. 37 and 38. 37 பாரு, அப்படியே பார்த்துடணும், அதிலே பார்த்துடணும். 37 மாஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் 931.5. அப்படியே ரிவர்ஸ் 1.66 × 10⁻27 ஆப்ஷன் பி இது. 38 நீங்க சொன்னீங்களே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி, 1 milligram ஆஃப் மேட்டர் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி வில் பி என்ன ஆப்ஷன்? 9 × 10⁻13. 9 × 10⁻13 கத்துக்க முடியுதா? ஓகே. Sir, milligram 10 minutes.
10^10 சாரி. கிராமுக்கு தான் 13. நான் தான் வளரிட்டேன். ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 40ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்னு டக்குன்னு சொல்ல பார்க்கும். நானே அனுப்புறேன் இருங்க. நான் பிரபா உனக்கும் போட்டிருக்கேன் பார்த்து. கொஸ்டின் நம்பர் 40ல இப்போ கொஸ்டின் நம்பர் 40ல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? வாயை தர. Sir. புரியல. B. பியா? எந்த ஆப்ஷன்? ஏவா பியா? First 1 option, 2 sir. 3 4. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? Yes, sir. Yes. ஏ பா. Wonder A. ஏ பா. பைண்டிங் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் அட் 56. அயன் நியூக்ளியஸ். தெரியுதா? என்ன எழுதி கொடுக்குறனோ அதை படி. அதான் உனக்கு நோட்ஸ். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீ பண்ணிக்க. ஒரே நிமிஷம். நான் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி கிடையாது, தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு சம் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். சம் நம்பர் 4 செக்ஷன் பியில் அப்படியே டக்குன்னு சொல்லுங்க பார்க்கும். சம் நம்பர் 4 செக்ஷன் பியில் ஏபிஎம்டி 2007 இருக்கு பாரு. என்ன கொடுத்துருக்காங்க பாரு. அலுமினியம் 27 நியூக்ளியஸோடது 3.6 ஃபெர்மியா இருந்தா டி டி என்னப்பா எனக்கு தெரியல. டி எப்படி கூப்பிடுவீங்க கெமிஸ்ட்ரி? Second option, sir. அது ரைட் பா. டீனா என்ன? Tellurium நினைக்கிறேன் சார். ஏடா எனக்கு தான் பிசிக்ஸ் வாத்தியார் தெரியல. கெமிஸ்ட்ரி படிச்ச பசங்க உங்களுக்கு தெரியலையாடா? சரி ரைட். டி. இந்த சம சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. ஆர்டி பை ஆர் அலுமினியம் ஏடி பை Tellurium தான் சார். டெலூரியமா? ஓகேப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். டெலூரியம். ஓகே. A27 சரி. மேலே வந்து 125, கீழே வந்து 27 ஹோல் பவர் 1/3. பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. 5/3 இன்ட்டு 3.6. 4 3 3 2 3 6. அப்போது ஆன்சர் வந்து 6 ஃபெர்மி ஆப்ஷன் 2. இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரெகுலர் மாடல் இந்த ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுலாம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் செம்ம மிஸ் பண்ணுற அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். இப்போ மற்ற லெசனில் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. எந்த லெசனில் பண்ணாலும் நம்ம தான் முட்டாள். ரைட்டா? ஓகே. இந்த ஒரு சம் மட்டும். ஐயோ சம் விட்டனே. ஒரு நிமிஷம். இதுவும் 2010ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். சம் நம்பர் 10 இதில். நீ இந்த மாடல் சம்மை கற்றுக்கலன்னா கண்டிப்பாக ஒரு கொஷினை மிஸ் பண்ண போகிறேன்னு தான் அர்த்தம். பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது தான் இங்கே முக்கியமான சம்மே நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சரி இது மீதியை நாளை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சம்மை போட்டுட்ருக்கேன். சம் நம்பர் 10 பாரு. The binding energy per nucleon in deuterium. Deuterium என்னப்பா? 1H2 1.1 million electron volt. And helium 2He4 7.0 million electron volt. 2 deuterium 1H2 fuse to form a helium nucleus. Find the energy released ன்னு கேட்டிருக்கான். நீ சால்வ் பண்ணணும் கூட தேவையில்ல. எப்படி சால்வ் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லு. எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? எப்படி கண்டுபிடிக்கணும்? ட்ரை பண்ணுங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியன் ஆஃப் ஹீலியம். இந்த சமயம் எப்படி தெரியுமா அப்ரோச் பண்ணணும்? நான் கற்றுக் கொடுக்கவா?
இங்க பாருங்களேன். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னு குடுத்துருக்காங்கன்னா, ஒரே ஒரு ஆளுக்கு தான் குடுத்துருக்காங்க. ஆனா என்கிட்ட எத்தன பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. கரெக்ட்டா? பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் இன் டியூட்டீரியம் 2 பேர். அப்ப 2 இன்டு 1.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இங்கேயுமே 2 இன்டு 1.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா டியூட்டீரியத்தோடது 2 இன்டு 1.1. அப்ப 2.2 2.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா? இது இந்த பக்கம் ப்ராடக்ட் சாரி ரியாக்டன்ட். ஒரு பைண்டிங் எனர்ஜியோடது. ஹீலியத்தோட பைண்டிங் எனர்ஜி 7.0 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு ஆளோடது. ஹீலியத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க சார். அப்ப 4 இன்டு 7 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? இப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் 4.4 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 போயிடுச்சுன்னா 6, மீதி 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, 23.6. ஆப்ஷன் 4 பாருங்க. 23.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? அவங்க கொஷினை நீங்க கரெக்டா ரீட் பண்ணணும். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படின்னா அவங்க ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷன்ல 2 பேர் மேல இருக்காங்க, இங்க 2 பேர் மேல இருக்காங்க. இப்ப மொத்தம் 4 பேரு 1.1 4 இன்ட்டு 1.1. அடுத்தது இங்க 4 பேர் இருக்காங்க, 4 இன்ட்டு 7. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு கிடைச்சிரும். ரைட்டா? இது ஒரு மாடல். மாசை வச்சு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது முன்னாடி போட்டோம்ல இந்த சம்மே, அது ஒரு மாடல். ரைட்டாப்ப? ஸோ இந்த சம்மையும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது இன்னும் 1 2 சம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தரவு பண்ணி விட்டுறேன். ஓகே, நான் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, கொஞ்சம் டைம் தரேன். இந்த சம்மை மட்டும் போட்டு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன்னா உனக்கு 100% புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் எல்லாருமே. செக். ஒரு நிமிஷம். எப்போ எது தேடுறோமோ அது கிடைக்காது, தேடாத பொழுது தான் கிடைக்குது. குரூப் பாரு. கொஷின் நம்பர் 21. கொஷின் நம்பர் 21. நான் டேட்டா கூட எடுத்து கொடுத்துறேன். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியன் ஆஃப் லித்தியம். லித்தியத்தோட பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியன்னா ஒரு ஆளோடது 5.60 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப லித்தியத்துல மொத்தம் 3 பேர் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்க. ஹீலியம் 4 பேர் இருக்காங்க, அதோட பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் வந்து 7.06 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க 7 பேர், சாரி, 3Li7 தானே. ஏண்டா நான் தான் தப்பு பண்ண சொல்ல மாட்டீங்களா? ப்ளஸ் ஒரு 1H1 ஒன்னா சேர்ந்து 2 டைம்ஸ் ஆஃப் 2He4 சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனக்கு இந்த எனர்ஜி தான் வேணும். இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்? வேற ஒரு ஐடியா சொல்லுங்க. பேசுமா, என்கிட்ட பேசுங்க. சம்மை எப்படி ட்ரை பண்ணணும்? எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்ககிட்ட தானே கேட்குறேன். லித்தியத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்களா? அப்போ 7 இன்ட்டு 5.60 7 இன்ட்டு 5.60 ஒரு ஆன்சர் வருமா? ஹைட்ரஜனோட பைண்டிங் எனர்ஜி அது கொடுக்கவே இல்லையா? சரி பார்ப்போம். இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே 4, ஆனால் 2 டைம்ஸ் 8 பேர் இருக்காங்களா? அப்போ 8 இன்ட்டு 7.06 8 இன்ட்டு 7.06. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ வருதுன்ட்டு.
ட்ரை பண்ணி பாரு. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாரு. சார் இது இன்னொரு வாட்டி சொல்றேன். மொத்தம் லித்தியத்தில் 18.6. எவ்வளோப்பா? 18.6. 18.6ஆ? 18.6. 19 ஆப்ஷன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இப்போ ஹைட்ரஜனோட பைண்டிங் எனர்ஜி ஏன் சேர்க்கல? ஹைட்ரஜனோட பைண்டிங் எனர்ஜி இங்கே மொத்தம் 7 பேர் இருக்காங்க லித்தியம். இங்கே ஹீலியம் 8 பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஓகே. அப்போ இதோட பைண்டிங் எனர்ஜி நம்ம ஆட் பண்ணியிருக்கணும்ல, பட் அது அங்கே கொடுக்கவும் இல்லை. ஒரே நிமிஷம் யாரோ இன்னும் அனுப்பிச்சிங்களே. ஓகே, 19.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆப்ஷன் 1 வந்திருக்கு. ரைட்டா? இப்போ 1H1 இதோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளோன்னு தெரியலையே. இப்போ எப்படி அது 1 பாயிண்டாக தான் இருக்குமா? இது கரெக்டாக ஆன்சர் 19.6 வருதாடா? வந்துட்டு தான் கேட்குறேன். 19.6 கரெக்டாக வருதான்னு கேட்குறேன். சார் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் வந்து லைக் அரௌண்ட் 5 பாயிண்ட் சம்திங் வரும் சார். 5.5 அப்படி வரும் சார். பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் 5.5ஆ? அப்படியே கொடுத்துருக்காங்க. இல்லை சார், கிராஃப்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. இங்க கொடுக்கல சார். ஒரே நிமிஷம், இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன். ஆன்சர் வந்து 17.28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்காடா? 17.28 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஆமாம், ஃபோர்த் ஆப்ஷன் தான் ரைட்டு. ஆமாம், ஃபோர்த் ஆப்ஷன் தான்ப்பா ரைட்டு. அது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, ஒரே நிமிஷம் எல்லாம் குரூப் பாரு. ஒரு பிரச்சனையை அங்கேயே முடிச்சுட்டு போகணும், அதை வளர்த்திட்டே இருக்கக்கூடாது. கொஷின் ஆப்ஷன் சொல்யூஷனே பாருங்க. இப்போ சொல்யூஷன் போட்டுருங்க. 21 பாரு எல்லாரும். ஒரே நிமிஷம், லோட் ஆகிட்டு வந்திருக்கும் பாருங்க. 21 பாருங்க. 21ல் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 4 × 7.06. ஆனால் 2 டைமில் இருந்தது. இது 7 × 5.60. கரெக்டு. 2 டைம் தான் போட்டிருக்காங்க. 39, இது 54. அவங்க ஹீலியத்தை 1H1 கணக்கிலே எடுத்துக்கல. அப்போ நம்ம தான் இங்கே கேல்குலேஷனில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. கவனமாக கவனிடா. மொத்தம் 7 பேர் இருக்காங்க லித்தியத்தில். 7 × 5.60. ரைட்டா? சால்வ் பண்ணால் 0. 6 42க்கு 2 மீதி 4. 7 5 35 4 39 2 டிஜிட். இது யாரோடது அப்படின்னா லித்தியத்தோடது. ஹீலியத்தோடது மொத்தம் 8 ஹீலியம் இருக்கு. ஏன்னா 2 டைம் 8 ஹீலியம். அதோட வேல்யூ வந்து 7.06. 7.06. 8 7 56க்கு 6 மீதி 5. அங்கே சாரிப்பா, 8 6 48க்கு 8. 8 7 56. அப்போ 56.48. 56.48லேருந்து 39.20 மைனஸ் பண்ணணும். 8 4 2 போயிட்டுனா 2. 16ல் 9 போயிடுச்சுன்னா 7. மீதி 4ல் 3 போயிட்டுனா 1. கரெக்டாக தானே வருது? 17.28. கேல்குலேஷன் மிஸ்டேக் டே. அப்போ என்ன பிரச்சனைன்னா, இங்கே 1H1ஓட பைண்டிங் எனர்ஜி அவங்க கன்சிடர் பண்ணலை. ரைட்டாப்பா? ஸோ எப்படியா இருந்தாலும் இவ்வளோ தான். 1H1 இருந்து அதை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கொடுக்கல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உனக்கு மீதி கிடச்சிரும். பேலன்ஸ் சம் சால்வ் பண்ணிடுவீங்களே? ஓரளவு புரிஞ்சிச்சா? வேறு ஏதாவது சம் இருக்கான்னு பார்க்குறேன் எனக்கு. by energy equivalent of 0.5 gram of substance. 2020ல கேட்ட சம். இப்போ 2020ல எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 0.5 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ட்ரை பண்ணுங்க. 0.5 கிராம் குரூப் பார்த்துக்கோ. மாஸ் வந்து 0.5 கிராம். 5 கிராம் இதோட எனர்ஜி ஈக்குவலண்ட். சும்மா ட்ரை பண்ணுப்ப.
அதுக்குள்ள அடுத்த சம் தேடிட்டே இருக்கேன். சால்வ் பண்ணு. third option, sir. தேர்ட் ஆப்ஷன் ரைட். Yeah. ஓகே. இப்போ 2021ல வந்த ஒரு சம்மு இதை ட்ரை பண்ணு. யூஜி 2021ல சம்மு. A nucleus with mass number 240 breaks into two fragment. ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டா உடையுது. each mass number 120. The binding energy per nucleon of unfragmented nuclei. Unfragmented nuclei இதோடது 7.6 million electron volt. Fragment ஓடது 8.5 million electron volt. So total gain in binding energy of the process. இங்க எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி கெயின் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், 7.6 240 ஒரு ஆன்சர், 120 ரெண்டு சேமா இருக்கு. அதனால 240 இன்ட்டு 8.5 இது ஒரு ஆன்சர். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பதில் சொல். ஏன் சார் மல்டிப்ளை பண்றோம் அதை? ஒரு ஆளோட